அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அதுதான் நடக்கும், நிறைவேறும். ஆனாலும் உலகத்திலே மனிதன் என்ற அடிப்படையில் சில எச்சரிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நமக்கு அல்லாஹால சில விதிமுறைகளை தந்திருக்கின்றான், அந்த முறைப்படிக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லி அனுப்புகின்றார்கள் மக்களிடத்தில். இந்த ஆயத்தின் மூலமாக நீண்ட விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. கண் திருஷ்டி இருக்கின்றதா இல்லையா? இந்த ஆயத்தின் மூலமாக இருக்கின்றது என்பது தெரியப்படுத்தப்படுகின்றது. நீங்க ஒரு வாசல் வழியா போகாதீங்க, கண் திருஷ்டி பட்டுடும் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இது பற்றி ஹதீஸ்களை சொல்லி இருக்கின்றார்கள். மனிதனுடைய கண் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. பொதுவாகவே மனிதன் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன். மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்பும் பல்வேறு விதமான சக்திகளை கொண்டதாக அமையப்பட்டு இருக்கின்றது. நாக்கு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆயுதம். அது வாளினால், துப்பாக்கியினால், அணுகுண்டினால் சாதிக்க முடியாத பல விஷயங்களை நாவினால் சாதித்து விட முடியும். நாக்கு மிகப்பெரிய ஆயுதம். அதுபோன்று கண், மனிதனுடைய கண்கள் அது மிகப்பெரிய ஆயுதம். ஒரு மனிதனை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் கண்களால் முடியும். ஒரு மனிதனை வீழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் கண்களால் முடியும். கண் திருஷ்டி உண்டு. அல் ஐனு ஹக்குன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். கண் திருஷ்டி உண்மையானது என்பதால் ஒரு ஹதீஸிலே எப்படி சொல்லுகின்றார்கள்? இன்னல் ஐனல துத்கிலுர் ரஜுல அல் கப்ர வல் ஜமல அல் கிதர. மனிதனுடைய கண் ஒரு மனிதனை கபருக்கு கொண்டு போய் சேர்த்து விடும், ஒட்டகத்தை சட்டிக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். கண் திருஷ்டி பட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே நலிந்து போய் கடைசியிலே மௌத்தாகி கபருக்கு போயிடுவான் கண் திருஷ்டியின் காரணமாக. ஒரு ஒட்டகத்தை பார்த்து கண் திருஷ்டி ஏற்பட்டால் அதன் காரணமாக அந்த ஒட்டகம் அறுக்கப்பட்டு சமைக்கப்பட்டு சமையலுக்கு சென்று விடும், அதாவது சட்டிக்கு போய்விடும். அது சாப்பிடுவதற்கு தகுதி பெற்றதாக ஆக்கப்பட்டு விடும். உயிரோடு இருக்கக்கூடிய ஒட்டகம் உயிரில்லாததாக ஆக்கப்பட்டு சாப்பிடப்படக்கூடிய பொருளாக மாற்றப்பட்டு விடும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி பாதுகாப்பு துஆக்களை கேட்பார்கள். பல்வேறு விதமான பாதுகாப்பு துஆக்கள், நூற்றுக்கணக்கான துஆக்கள் இருக்கின்றன. கண் திருஷ்டி சம்பந்தமாக பல துஆக்கள் இருக்கின்றன. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் ஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா என்ற ஒரு துஆ.